ப்ரோ இன்னைக்கு என்ன வீடியோ ப்ரோ? இன்னைக்கு இந்த கேபிள் பற்றி தான் வீடியோ எடுக்க போகிறோம் ப்ரோ. சொல்லுங்கள். இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு இன்வெர்டர் வீடியோ போட்டிருந்தோம். அதை ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வீடியோ போடுறதா சொல்லியிருந்தீங்களே, அது என்னாச்சு ப்ரோ? ஆமாம்ல, அது வீடியோ எடுத்து வச்சோமா? முதல்ல எடுத்து வச்சோம். எடுத்து வச்சோமா என்ன? ஆமாம்மா, எடுத்து வச்சோம். அது எடுத்தே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வருஷம் வந்து அமரானில் ஒரு இன்வெர்ட்டர் வாங்கியிருந்தோம். அந்த இன்வெர்ட்டரில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணேன் அண்ட் எப்படி வாரண்டி கிளைம் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அமரானோட இன்வெர்ட்டர் ஃபுல்லாக டேர் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். அது உள்ள என்ன டெக்னாலஜின்னு சொல்ல முடியாது, அது ஒரு வெறும் கன்வெர்ட்டர் மட்டும்தான். அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாலா சரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் திஸ். வணக்கம், நான் மாப்பிள்ள தேனியிலிருந்து. அதானே, என்னடா நீ. ஃபஸ்ட்டு இந்த அமரான் இன்வெர்ட்டரில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த இன்வெர்ட்டர் வந்து ஆக்சுவலாக வாரண்ட்டி வந்து 4 years வாரண்ட்டி வரும். 4 years 2 years தெரியல, நான் கீழே டிஸ்பிளே கீழே போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்வெர்ட்டரில் என்ன அப்படின்னா, சடனாக வந்து ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருக்கிற அந்த 16 amps சாக்கெட்டில் இருந்து எங்களுக்கு ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்மோக் அப்படின்னா ஷார்ட் ஆகி புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இது எதனால ஆச்சு அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னாலே ஆச்சு. அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் கரண்ட் லீக்கேஜ்னாலே ஆயிருந்தது. இது சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, அமரானோட டீமுக்கு காண்டாக்ட் பண்ணி எனக்கு அவங்க பின்னாடி உள்ள அந்த பிளக்கை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரமே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, அந்த பிசிபியே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது உங்களோட இன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆகும், பட் சார்ஜ் ஏறாது. இது மட்டும்தான் என்னோட அடுத்த ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ வாரண்டி கிளைமுக்கு வந்து நான் அமரானோட சர்வீஸ் இன்ஜினியரை கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இன்வெர்ட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஓப்பன் பண்ண ஃபுட்டேஜஸ்க்கு இப்போ நம்ம போயிடலாம். இந்த டீர்டவுனுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் இந்த இன்வெர்ட்டரை சரி பண்ண முடியுமா, உள்ளே என்ன வகையான ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் அங்கே சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த ஃபுட்டேஜஸ்க்கு போயிடலாம். ஆக்சுவலாக இந்த இன்வெர்ட்டரில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, பின்னாடி இருக்கிற இந்த போர்ட் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம பிளக் பண்ற போர்ட் வந்து எரிஞ்சிருச்சு. ஏன் ப்ரோ, நான் உன்னை கேட்கட்டா? சொல்லுங்க. அதை அவ்வளோ பெருசாக கொடுத்துட்டு போர்ட்டை மட்டும் முட்டியாக கொடுத்துருக்காங்க. அதாவது அது பிரச்சனை இல்லை ப்ரோ. என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து 16 amps கொடுக்க வேண்டியது கம்மியான ஆம்ஸ்ல கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம மேலே போடும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த இன்வெர்ட்டர் பின்னாடி பிளக் எரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது. அமரான்ல சொல்லி நம்ம கிளைம் பண்ணிட்டோம். ஆனால் இருந்தாலும் என்னன்னா, ரீப்ளேஸ் அதாவது இந்த கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் முன்னாடி உள்ள பவர் சுவிட்சே ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை நம்ம பிரிச்சு உள்ளக்க அந்த பவர் சுவிட்சை ஒர்க் பண்ண வைக்க போறோம். என்னது நீங்க பண்றதை பார்த்தா எனக்கு திடீர்னு பிசி டாக் தான் ஞாபகத்துக்கு வராரு. என்ன ப்ரோ, ஸ்க்ரூவே ரொம்ப லூஸா போட்டு வச்சிருக்காங்க. இதனால வாரண்டி வாங்கிடாருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகாது. ஏன்னா அமரான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப லூஸாவே போட்டிருக்காங்க. வாரண்டியை கலட்டணும் போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. இந்த மாதிரிலாம் போடக்கூடாது ப்ரோ. என்ன ப்ரோ இது 4 திருவு போடுறதுக்கு அதுக்குள்ள வந்துருச்சு. அப்போ உங்க கை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு ப்ரோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ. அவர் லூஸா போட்டிருக்காரு ப்ரோ. அப்படிங்களா? வயர் டமிக் போட்டாலே இதுதான் பிரச்சனை ப்ரோ. ஐயோ, கண்டு தெரியல ப்ரோ இந்த பக்கத்துல இருந்து. நான் சொல்லலை. ஓகே, இப்போ நம்ம இந்த 4 ஸ்க்ரூஸையும் என்ன பண்ணலாம்னா ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது ஓப்பன் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்னா, உடன் போர்டு வச்சிருக்கோம். ஏன்னா ஸ்டீலில் வந்து நம்மளோட பவர் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்காக வச்சிருக்கோம். இது ஜஸ்ட் தூக்குனா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நினைக்கிறேன். தொட்டாலும் வர ப்ரோ. என்னது இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு உள்ளங்க? என்ன ரொம்ப கருப்பிடிச்சு கிடக்கு உள்ள. கைஸ், இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லைட்டா உள்ள கருப்படிச்சு கிடக்குது. அது ஏன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா அடிச்சிருக்கு. ஏன் ப்ரோ? எல்லாமே வந்து ஆக்சுவலா எரிஞ்சிருக்கு ப்ரோ. அங்க ரெக்கார்ட் ஆகுது ப்ரோ. ஆகுது. அங்க யார் இருக்கா ப்ரோ? அவங்க சொந்தக்காரா? ஸ்க்ரூவா? கழட்டுறது ஈஸி, போடுறது தான் கஷ்டம். யூ மீன் ஸ்க்ரூவை நீங்க எதை நினைச்சீங்க? நீங்க எதை நினைச்சீங்க? சாப்பிட்டு கலட்டுறது கஷ்டம்னு சொல்கிறேன். ஒரு எலும்பு சாப்பிட்டு அதை கலட்டுறது கஷ்டம். அதே மாதிரி ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா என்னால் எப்போ நடக்கலாம் அது எங்களுக்கே தெரியாது, எப்போ ஷாக் அடிக்கும்னே தெரியாது. எல்லாமே நல்லா தான் இருக்கும், அப்படியே ஆனா மாட்டேங்குது. என்ன கேட்டால் எனக்கு இப்படியா தெரியும், நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்கிறேன். ஒருவேளை இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் வரீங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சு தெரியுதான்னு தெரில, எனக்கு வரேன். அதாவது உள்ளக்க இந்த தெரியுதுல, எங்கடா தெரியல, இங்கே தெரியுதா? இதுதான் சுவிட்ச் ஆக்சுவலாக. இங்கே ஃப்ரண்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்க, முன்னாடி இங்கே ப்ரெஸ் பண்ணுங்க. மேலே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது அதாவது வெளியே வந்து ஆன் பண்ணும். திருப்பி இதை ப்ரெஸ் பண்ணுங்க.
கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த இன்வெர்ட்டரே ஒர்க் ஆகும். ஸோ இந்த அமரான் இன்வெர்ட்டருக்குள்ளே இதுதான் இருக்குது. அண்ட் இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சால்ட்ரிங் வச்சுருக்காங்க. இந்த இடம் தெரியுதா, இந்த சால்ட்ரிங் வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் மோசமான விஷயம்தான். அண்ட் அதே மாதிரி இந்த ஃபியூஸ் இருக்குது இல்லையா, அதாவது இந்த ஃபியூஸ் வந்து என்ன அப்படின்னா சிங்கிள் சைடு தான் மவுண்ட் பண்ணியிருக்காங்க, டபுள் சைட் மவுண்ட் பண்ணவே இல்லை. அதாவது சிங்கிள் சைட் மவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இந்த சைடு தான் வந்து நமக்கு அந்த ஸ்க்ரூ போட்டிருக்காங்க, இந்த பக்கம் நமக்கு ஸ்க்ரூவே போடல. ஸோ இது வந்து ஒரு மோசமான விஷயம். அண்ட் அதே மாதிரி இதில் இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, மீதி எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இந்த இன்வெர்ட்டரில் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் இது ஏன் ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. மீதி இங்கிட்டு இருக்க அந்த வயர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. எந்த ஒரு வயர் கனெக்ஷன்ஸும் இங்கே விட்டு போகலை. அண்ட் எல்லா வயர் கனெக்ஷன்ஸுமே நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா வயர் கனெக்ஷன்ஸுமே பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த ஒரு டேமேஜஸ், அது எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் அமரான் இன்வெர்ட்டரோட டேர்டவுன் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான பிசிபிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே நான் உங்களுக்கு அதில் தெளிவாக காட்டியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி அமரான் இன்வெர்ட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் உங்களோட அமரானோட சர்வீஸ் இன்ஜினியர் கூப்பிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் வாரண்டி இருந்துச்சுன்னா ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் என்ன பண்ணியிருந்தேன்னா என்னால் கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அமரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதில் இருக்க அந்த எல்லா பிசிபியுமே எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் இது எனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அண்ட் மறக்காமல் நீங்கள் வாங்கும்போது என்னென்னா வாரண்டி கார்டை வந்து டேட், சீல் எல்லாமே வாங்கி சைன் வச்சு வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வாரண்டி கிளைம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அமரான் இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகலைன்னா எப்படி சரி பண்ணணும் அண்ட் சர்வீஸ் இன்ஜினியர் எப்படி கால் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல்லாமே நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த இன்வெர்ட்டர் வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் சர்வீஸ் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. அதாவது இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. இது நான் காசை கொடுத்து வாங்கின இன்வெர்ட்டர். கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிட்ட நான் இந்த இன்வெர்ட்டர் வாங்கி 20,000 17,000 கிட்ட வாங்கியிருக்கேன். ஸோ இந்த இன்வெர்ட்டர் வந்து நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி சர்வீஸுமே எனக்கு நல்லா இருந்தது. ஸோ நான் இதுக்கு போயிருந்தேன். அண்ட் இந்த இன்வெர்ட்டரோட காஸ்ட்டு கொஞ்சம் கூட தான், ஏன்னா அமரோட குவாலிட்டி அந்த மாதிரி. ஸோ இதை நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப், பாலா சரவணன். பை பை.